வேலை வச்சிருப்பாங்க. மனிதனாய் பிறந்து தலைவனாய் வளர்ந்து சித்தனாய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இருக்கிற நீ ஐயாவை இன்னைக்கு எல்லாம் ஜாதிய தலைவர்னு சொல்றாங்க. இது ஒரு ஜாதிய தலைவர் படமாக இது ஒரு தேசிய தலைவர். ஏன்னா ஜாதிய தலைவர் படத்தை பாருங்க. என் ஐயா தேசிய தலைவர்னு சொல்லுங்க. உங்க அனைவருடைய பாடல்களும் கொஞ்சம் கேட்டுருந்தாங்க. எப்பவுமே படம் ஓடிச்சிருக்கீங்க. இந்த படம் 11வது நாள் வந்த படங்கள்லாம் ஒரு நாள் 2 நாள் காணாமல் போகுது. 14வது நாளாவது இந்த படம் வெற்றிகரமா ஓடிச்சிருக்குன்னா இதனால மட்டும்தான் இருக்கு. ஐயாவுடைய ஆசை என்னுடைய நண்பர் SSR சத்யா பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் சத்யா, அவருடைய மனைவி ஜெனிகா சத்யா, இது ஐயாவுக்காக காமிக்க இந்த படத்திற்காக பார்த்துக்காக நிச்சயமாக அவங்க இருக்கல. அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் எழுத்துமாரி சேர்ந்தவர் தான். அவர் தேவர் கிடையாது, நான் தேவர் இல்லை. ஆனால் இப்போ நான் தேவர் ஆகிட்டேன். என்னை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதே போல ஒரு எழுத்துறை அண்ணன் முருகன் மகன் உங்களுக்கு படம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சின்ன வயசு தலைமை பற்றி பார்த்துருக்கேன். நல்ல படத்தை அவர் இந்த படத்தில் இருக்கிறப்ப நான் டைரக்ஷன் பண்ணேன்.